Hi viewers, welcome to my channel. This is Dr. Rajalakshmi Parthasarathy here. நம்ம இந்த வீடியோவில் gut brain health அப்படின்னா என்ன, gut brain axis என்ன, இதுக்கு வந்து நல்லா இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம். இப்போ gut brain health இப்போ வந்து நிறைய இடங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நம்ம குடல் சுத்தம் வந்து நல்லா இருக்கணும், குடலில் கட் ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் நிறைய வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த கட் ஹெல்த்துக்கும் பிரெயின் ஹெல்த்துக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ சிலர் வந்து பேசும்போது சொல்லுவாங்க என் கட் ஃபீலிங் அப்படி சொல்லுது அப்படிம்பாங்க. சிலர் வந்து பரீட்சை எழுதும்போதெல்லாம் சொல்லுவாங்க பட்டர்ஃப்ளைஸ் இன் மை ஸ்டமக் அப்படிம்பாங்க. ஸோ இப்போ பட்டர்ஃப்ளைஸ் இன் மை ஸ்டமக் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டமக்கில் ஏதாவது ஒன்று வந்து படப்படன்னு அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஃபீலிங், அந்த எமோஷன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரெயினும் கட்டும் ஓரளவுக்கு வந்து லிங்காக இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் சொல்லும்போதே. ஸோ நம்ம மூளையோடைய ஹெல்த்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட் ஹெல்த்து நல்லா இருக்கும். அதே மாதிரி கட் ஹெல்த்து நல்லா இருந்ததுன்னா பிரெயின் ஹெல்த்து நல்லா இருக்கும்னு நிறைய ரிசர்ச்சில் வந்து ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம பிரெயினில் வந்து அதாவது மூளையில் உள்ள சிஎன்எஸ், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு மத்திய நரம்பு மண்டலம் சொல்லுவாங்க. இதில் வந்து இருக்கிற அந்த செல்ஸ் பேர் வந்து நியூரான்ஸ். இது கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நியூரான்ஸ் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மத்திய நரம்பு மண்டலத்தில் நியூரான்ஸ் அப்படிங்கிறத தான் நம்ம பிரெயினில் வந்து இருக்க நிறைய. ஸோ இந்த நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம மூளையில் மட்டும் 100 பில்லியன் நியூரான்ஸ் இருக்குது. ஆனால் இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டில் வந்து நமக்கு 500 மில்லியன்ஸ் நியூரான்ஸ் இருக்குதாம். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் பாதின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவ்வளோ நியூரான்ஸ் வந்து கட்டில் இருக்குது. ஸோ நம்ம பிரெயின் நல்லா இருந்தால் கட்டு நல்லா இருக்கும், கட்டு நல்லா இருந்தால் பிரெயின் நல்லா இருக்கும். ஸோ இதில் முதல்ல நம்ம வந்து ரிசர்ச்சில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்பொழுது, அவ்வளோ நர்வ்ஸ், நியூரான்ஸ் வந்து கட்டில் இருக்குது. இதில் வந்து வேகஸ் நர்வ் அப்படிங்கிறது வந்து ஃபங்க்ஷனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேகஸ் நர்வ் அப்படிங்கிறது பிரெயின்லேருந்து நம்ம இதில் குரல் வளை, இதயம் எல்லாம் கிராஸ் பண்ணி நமக்கு ஸ்டமக் வரைக்கும் வந்து சப்ளை பண்ணுறது இந்த வேகஸ் நர்வ். இந்த வேகஸ் நர்வ் அப்படின்னு சொல்லும்போது வேகஸ் நர்வில் நம்ம சிக்னல்ஸ் எல்லாம் வந்து இங்கே ஸ்டமக்கில் பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போவோம் சிக்னல்ஸ், பிரெயின்லேருந்து ஸ்டமக்குக்கு கொண்டு வரும் சில சிக்னல்ஸ். ஸோ இந்த வேகஸ் நர்வ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு வந்து கட்டு வந்து நல்லா இருக்கும், அதே மாதிரி பிரெயின் ஃபங்க்ஷனும் நல்லா இருக்கும். ஸோ ஒரு ஸ்டடியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இப்போ எலிகளுக்கு வந்து எப்போவுமே எலிகளுக்கு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஸோ அந்த மைஸுக்கு டெஸ்ட் பண்ணும்போது இந்த வேகஸ் நர்வ் வந்து பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லும். அது எதனால் பாதிப்பு ஆகும் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது இந்த வேகஸ் நர்வ் வந்து சரியாக ஃபங்க்ஷன் இருக்காதாம். ஸோ இந்த வேகஸ் நர்வ் சரியாக ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நிறைய ரிசர்ச் வந்து இந்த கட் ஹெல்த் ரிகார்டிங் போயிட்டுருக்கிறதுனால நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த ரேட்ஸுக்கு வந்து ஜிஐ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் கொடுக்கும்போதே மைஸுக்கு வந்து நல்ல எஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெயினாக வந்து பாயிண்ட்ஸ் மட்டும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து எப்பயுமே எடுக்கிற தயிர், ஃபெர்மெண்டட் ஃபுட். நான் லாஸ்ட்டில் அந்த ஃபுட்டு என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வேகஸ் நர்வ் பற்றி பார்த்துட்டோம். இதே வந்து ஹியூமன்ஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஹியூமன்ஸுக்கு வந்து ஐபிஎஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். ஸோ ஹியூமன்ஸுக்கு வந்து ஐபிஎஸ் வருது. ஸோ வேகஸ் நர்வ் சரியாக இல்லை அப்படின்னு ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது
கட்டு அஃபெக்ட் ஆகுது. ஸோ கட்டு அஃபெக்ட் ஆகும்பொழுது உங்களுக்கு பிரெயினும் வந்து சரியாக ஃபங்க்ஷன் ஆகாமல் டிப்ரெஷன் ஆகுது, ஆன்சைட்டி ஆகுது, ஆல்சைமர்ஸ் டிசீஸ் வருது. இதெல்லாம் வந்து இன்டர் கனெக்டட். ஓகே. அண்டு செகண்ட் திங் என்னன்னா, நமக்கு வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் நான் சில வீடியோஸில் போட்டிருப்பேன். ஸோ இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சீரோட்டோனின் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ ஹாப்பி ஹார்மோன்ஸும் கட்டில் தான் வந்து செக்ரீஷன் ஆகுதான். பாதி வந்து கட்டில் தான் செக்ரீஷன் ஆகுது சீரோட்டோனின். அதே மாதிரி ஃபியர் ஆன்சைட்டி தரக்கூடிய ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வந்து ஜிஏபிஏன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே வந்து இதில் தான் வந்து செக்ரீஷன் ஆகுது கட்டில். ஸோ இந்த கட் ஹெல்த் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. கட் ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா ஹாப்பி ஹார்மோன்ஸும் நல்லா சுரக்கப்படுது. நமக்கு ஃபியர் ஆன்சைட்டி கொடுக்கக்கூடிய இந்த ஜிஏபிஏவும் அந்த செக்ரீஷனும் அதில் கட்டில் தான் இருக்குது. அடுத்தது 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபைபர்ஸ் எல்லாம் கட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஃபைபர் ரிச் ஃபுட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைபர் ரிச் ஃபுட்டு எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா, இப்போ வெயிட் லாஸுக்கெலாம் இது வந்து ரொம்ப கேள்விப்பட்டிருக்கலாம். SCFA அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட். ஸோ இந்த SCFA வந்து ஃபைபர் எடுக்கும்போது நமக்கு அதிகமாக கட்டில் வந்து செக்ரீஷன் ஆகும். இது என்ன செய்யும்னா அந்த அப்பிடைட்டை வந்து குறைக்கும். அதாவது சிலர் எப்பயுமே சாப்பிடணும், எனக்கு அதான் நல்ல சாதம் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே இந்த ஃபுட் கிரேவிங்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த SCFA வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த SCFA வந்து போதுமான அளவு சுரக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபைபர் ரிச் ஃபுட் எடுக்கணும். அது வந்து இந்த கட்டில் தான் வந்து செக்ரீஷன் ஆகும். ஓகே. அண்ட் அடுத்தது வந்து 4வது பாயிண்ட்டு இம்யூன் சிஸ்டம். அதாவது நம்ம இம்யூனிட்டி வந்து நல்லா இருக்கணும்னா கட் ஹெல்த் வந்து நல்லா இருந்தால் தான் இம்யூனிட்டியும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு ஸ்டடியில் வந்து சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இந்த டிப்ரெஷன், ஆல்சைமர்ஸ் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து இந்த கட்டில் சுரக்கக்கூடிய இந்த மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை பொறுத்து தான் பிரெயின் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இதில் என்ன இப்போ ஃபைனலி நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், கட் ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் பிரெயின் ஹெல்த்து நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இப்போ கட் ஹெல்த்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம முன்னோர்கள் நமக்கு சொன்ன உணவுகள் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, ஃபஸ்ட்டு ஒன் ப்ரோபயோட்டிக்ஸ். சாதாரண தயிர் சாதம், பழைய சோறு, ஃபர்மெண்டட் ஃபுட்டு. நம்ம ஈஸியாக இப்போ இதெல்லாம் சொல்லாமல் நான் சொல்கிறேன்னா, ஃபர்மெண்டட் ஃபுட் எடுக்கும் பொழுது இட்லி. ஸோ இது மாதிரி எடுக்கும்போது கட் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், ஹை ஃபைபர் ஃபுட்டு உங்களுக்கு தெரியும். எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் இருக்குது. வாழைத்தண்டு, எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் ஃபைபர் இருக்குது. ஸோ ஃபைபர், கீரை வகைகள், எந்த கீரை வேணாலும் எடுத்துக்கலாம். சிம்பிளஸ்ட்டு சொல்யூஷன் தான் இது. இப்போ ரொம்ப வந்து கட்டு, பிரெயின் ஹெல்த் அப்படிலாம் ரொம்ப ரிசர்ச் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னால் தான் உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வருது. முந்தி காலத்திலே நம்ம எடுத்திருந்தது எல்லாமே, உணவு முறைகள் எல்லாமே நமக்கு ஒரு நல்ல ஒரு கட் ஹெல்த் சரி பிரெயின் ஹெல்த்துக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் நம்ம முன்னோர்கள் வந்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ ஃபர்மெண்டட் ஃபுட் காலையில் எடுத்துருவாங்க, ரைட்டா. அப்புறம் வந்து ஹை ஃபைபர் ஃபுட் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் கண்டிப்பாக வந்து சாப்பாட்டில் இருக்கும். அடுத்தது வந்து பாலிஃபினால்ஸ் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. இந்த பாலிஃபினால்ஸ் எதுலன்னா காஃபியில் இருக்குது. பாலிஃபினால் அதாவது காலையில் ஒரு காஃபி, சாயந்தரம் ஒரு காஃபி, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாலிஃபினால்ஸ் அப்படிங்கிறதும் இந்த கட் ஹெல்த்துக்கு ஹைலி ஹெல்ப்ஃபுல். காஃபி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்கன்னு நிறைய காஃபி எடுக்காதீங்க. மார்னிங் ஒன்று, ஈவினிங் ஒன்று தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ அதில் இருக்கிற பாலிஃபினால்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது வந்து இன்னொன்று என்ன இப்போ சொல்கிறாங்க, omega-3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிற ஃபுட்டு வந்து நிறைய எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கட் ஹெல்த்துக்கு. ஸோ அந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து மீனில் தான் இருக்கும். ஸோ வெஜிடேரியன்ஸுக்கு வந்து பார்க்க போனீங்க அப்படின்னா நம்ம வந்து வால்நட்ஸ் எடுத்துக்கலாம்.
அதாவது அக்ரோட்டு பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ டெய்லி 2 வால்நட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாலும் இந்த கட் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஃபைனலி வந்து குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு முட்டை கொடுக்கலாம். முட்டை சாப்பிட்றவங்களா இருந்தால் முட்டை கொடுக்கலாம். முட்டை வந்து அது ட்ரிப்டோஃபன் ரிச் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முட்டை, சிலர் வந்து சீஸ் வந்து சேர்த்துப்பாங்க. ஸோ முட்டை, சீஸ் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதாவது சாதாரண நம்ம சாப்பிட்ட உணவுகள் தான் ப்ரோபயோட்டிக் சரி, ஃபெர்மெண்டட் ஃபுட்டு. நல்லா வந்து ஒவ்வொரு ஊர்கள்லையுமே இந்த மாதிரி ஃபெர்மெண்டட் ஃபுட்டு வந்து குடிச்சு பழக்கம் இருக்குது. ஸோ ப்ரோபயோட்டிக்ஸாக இதை எடுத்துட்டால் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹை ஃபைபர் டயட்டு, தென் காஃபி, தென் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், தென் முட்டை, இது எல்லாமே கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கட் ஹெல்த் நல்லா இருக்கும்போது பிரெயின் ஹெல்த்து நல்லா இருக்குது. ஸோ இந்த வேகஸ் நர்வ் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காக. ஸோ இந்த வேகஸ் நர்வ் வந்து சரியில்லை, தட் இஸ் அந்த வேகல் டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெடியூஸ்டு வேகஸ் நர்வ் ஃபங்க்ஷனை தான் வேகல் டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது சரியாக சிக்னல் வந்து நமக்கு கட்டுக்கும் இருக்காது, பிரெயினுக்கும் போகாது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் வரக்கூடியது தான் இந்த ஐபிஎஸ், அப்புறம் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸும் அதிகமாகிறது. ஸோ இந்த வேகஸ் நர்வை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சம் கைண்ட் ஆஃப் ப்ரீதிங் எக்ஸசைசஸ் வந்து ஹைலி ஹெல்ப்ஃபுல். ஸோ இந்த வேகஸ் நர்வ் சரியாக ஃபங்க்ஷனிங்க்கு வந்து நான் டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங் நான் கிளாஸில் நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போது கூகுளில் பார்க்குறீங்கன்னா டயஃப்ரமேட்டிக் ப்ரீத்திங்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் தேடி பிடிச்சி அந்த ப்ரீதிங் வந்து நீங்கள் பண்ணுங்கள். அப்டாமினல் ப்ரீதிங் சொல்லுவாங்க. ஸோ அது பண்ணாலே, அதாவது யோகா அண்ட் எக்ஸசைசஸ் எப்படி வந்து நமக்கு ஹெல்ப் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த வேகஸ் நர்வ் வந்து நல்லா இருந்தால் தான் ஒரு மனுஷன் வந்து நல்லா காமாக அவன் வேலையை அவன் பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்க முடியும். இல்லை அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அதிகமாகிடும். ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாகும் போது வேண்டிய அளவு ஹார்மோன் செக்ரீஷன் எல்லாமே கட் ஆயிரும். போதிய அளவு சிக்னல்ஸ் வந்து நம்ம கட்டுக்கும் வராது, பிரெயினுக்கும் போகாது. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாம் வருது. ஸோ வேகஸ் நர்வ் காம் டவுன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரீதிங் எக்ஸசைசஸ் எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் வந்து கற்றுக்கலாம் இதை. ஸோ ஒரு நார்மலாக நம்ம வந்து ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த வேகஸ்னால் வந்து சரியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஃபுட்டும் சரி, எக்ஸசைஸ்னாலும் சரி, இது எல்லாமே என்னென்னா கட் ஹெல்த் அண்ட் பிரெயின் ஹெல்த்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து அவங்க ஒவ்வொருத்தரும் நிறைய வந்து ரிசர்ச் பண்ணி அது வந்து ஆமாம் இந்த மாதிரி வேகஸ் நர்வ் ஃபங்க்ஷன் இல்லாதனால இந்த மாதிரி ஆகுது, சீரோட்டோனின் இல்லாதனால பிரச்சனை வருது, ஃபைபர் கண்டென்ட் இல்லாதனால கட் ஹெல்த் பாதிக்கப்படுது, இதெல்லாம் இப்போ சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக நம்ம வந்து சாதாரணமாக நம்ம ஒரு ஃபுட்டை எடுத்து கொஞ்சம் ப்ரீதிங் எக்ஸசைசஸ் பண்ணி வேண்டிய அளவுக்கு இந்த நம்ம ஆர்த்ரைட்டிஸ் எக்ஸசைசஸ் கொஞ்சம் பண்ணிகிட்டே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கட் ஹெல்த்தும் சரி, பிரெயின் ஹெல்த்தும் சரி, போன் ஹெல்த்தும் சரி எல்லாமே வந்து நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்ல ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.